அனைவருக்கும் வணக்கம். இது யாவரும் கேளிர் யூடியூப் சேனல். நான் மதன். இன்றைக்கி நம்ம பைத்தானில் என்ன பார்க்குறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிட்வைஸ் ஆப்ரேட்டர்ஸை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். இந்த பிட்வைஸ் ஆப்ரேட்டர்ஸில் என்னெல்லாம் இருக்குது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். இந்த பிட்வைஸ் ஆப்ரேட்டர்ஸுங்கிறதுல என்னென்ன ஆப்ரேட்டர்ஸ் வருது அப்படின்னு பார்த்தோன்னா, AND ஆப்ரேட்டர், OR ஆப்ரேட்டர், எக்ஸ்க்ளூசிவ் ஆர் அப்படின்னு சொல்லக்கூடிய எக்ஸ்க்ளூசிவ் ஆர் ஆப்ரேட்டர், அடுத்து காம்ப்ளிமெண்ட்ரி ஆப்ரேட்டர், அதுக்கப்புறம் ஷிஃப்ட் லெஃப்ட் ஆப்ரேட்டர், ஷிஃப்ட் ரைட் ஆப்ரேட்டர். இந்த ஆப்ரேட்டர்ஸ் எல்லாமே பிட்வைஸ் ஆப்ரேட்டர்ஸுக்கு கீழே வருது. இப்போ நம்ம ஒவ்வொரு ஆப்ரேட்டரும் அடுத்து அது எப்படி ஆப்ரேட் ஆகுது அப்படிங்கிறத பார்ப்போம். இப்போ நம்ம பார்க்குறது ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா AND ஆப்ரேட்டர் எடுத்து பார்ப்போம். இந்த AND ஆப்ரேட்டர் அப்படின்னு சொல்லும்போது நமக்கு AND அப்படிங்கிறது எப்படின்னா, ரெண்டுமே ஒன்றா இருந்தால் 1. அதே மாதிரி ஏதாவது ஒன்று 0வாக இருந்தது அப்படின்னா அங்கே என்ன ஆன்சர் கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 0. அதாவது இன்னொரு மெத்தடில் சொல்லுவாங்க, ரெண்டுமே ட்ரூவாக இருந்தால் மட்டும்தான் ட்ரூ, இதில் ஏதாவது ஒன்று ஃபால்ஸாக இருந்ததுன்னா ஃபால்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணுறது தான் இந்த பிட்வைஸ் ஆப்ரேட்டரில் இருக்கக்கூடிய AND ஆப்ரேட்டர். ஸோ இங்கே நம்ம பார்ப்போம் 2 and 3 என்ன ஆன்சர் வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2 அப்படிங்கிறது ஆன்சராக வருது. ஸோ இது எப்படி வந்திருக்கும் அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம். முதல்ல 2ஓட பைனரி வேல்யூ, என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா 0010, இதுதான் வந்து 2ஓட பைனரி வேல்யூ. இங்கே அதே மாதிரி 3ஓட பைனரி வேல்யூ என்ன அப்படின்னு பார்த்தோம்னா 0011, இதுதான் வந்து 3ஓட பைனரி வேல்யூ. இங்கே பாருங்கள், ஃபஸ்ட்டு பிட் மேலே 0 இருக்குது, கீழே வந்து 1 இருக்குது. ஸோ இதில் ஏதாவது ஒரு பிட் வந்து நமக்கு 0 வந்ததுனால நமக்கு இதில் என்ன ஆன்சர் வந்திருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லாஸ்ட் பிட் என்ன வந்திருக்கும், 0 வந்திருக்கும். அதுக்கு அடுத்த பிட் பார்த்திங்க அப்படின்னா மேலேயும் 1 தான் இருக்குது, கீழேயும் 1 தான் இருக்குது. ஸோ ரெண்டு பிட்டுமே 1 அப்படிங்கிறதுனால அதனுடைய ஆன்சர் 1ன்னு வந்திருக்கும். மற்ற ரெண்டு பிட்டும் பார்த்திங்கன்னா கீழே மேலேயும் 00 தான் இருக்குது. ஸோ அது ரெண்டுமே 00 தான் வந்திருக்கும். ஸோ என்ன ஆன்சர் வந்திருக்கும்னா 0010 அப்படிங்கிறது தான் வந்திருக்கும். ஏன் லாஸ்ட்டில் 0 வந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரெண்டுலையும் கவனிச்சிங்கன்னா லாஸ்ட் பிட்டில் மேலே வந்து 0 இருக்குது, கீழே வந்து 1 இருக்குது. ஏதாவது ஒரு பிட் 0ன்னு மாறிட்டாலே நமக்கு ஆன்சர் என்னென்னு வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 0. ரெண்டுமே AND அப்படின்னாலே நல்லா ஞாபகத்தில் வச்சுக்கோங்க, ரெண்டுமே வந்து 1 இருந்தால் மட்டும்தான் 1ன்னு வரும். ஸோ இது எதுக்கு ஈக்குவலண்ட் டெசிமல் அப்படின்னு இது பைனரின்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து 2க்கு ஈக்குவலண்ட் பைனரி. ஸோ அதனால் ஆன்சர் என்ன நமக்கு கிடச்சிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மேலே நமக்கு 2 அப்படிங்கிற ஆன்சர் கிடச்சிருக்கு. ஸோ இது AND ஆப்ரேட்டரோட ஒர்க்கு. இப்போ நம்ம OR ஆப்ரேட்டரை பார்ப்போம். அதே தான் 2 or 3. ஸோ இங்கே நமக்கு என்ன ஆன்சர் கிடச்சிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 3 அப்படின்னு கிடைக்குது OR ஆப்ரேட்டர் யூஸ் பண்ணுறதுனால. ஏன் 3 அப்படிங்கிறது கிடச்சிருக்குன்னா, ஆரில் நல்லா கவனிக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, AND மாதிரி கிடையாது. ஆர் எப்படின்னா, இதில் ஏதாவது ஒன்று இருந்தாலும் போதும், ஏதாவது ஒரு பிட்டில் 1 இருந்தால் போதும், அந்த ஏரியா 1 அப்படிங்கிற ஆன்சர் வரும். ஸோ இதை 2 3 மேலே இருக்கிறத எடுத்து பாருங்கள், மேலே 0 கீழே 1, அதனால் கண்டிப்பாக அதில் என்ன வந்திருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1 அப்படின்னு வந்திருக்கும். இங்கே பார்த்தீங்கன்னா ரெண்டுலேயுமே 1 1. ஸோ அதில் ஏதாவது ஒன்றில் 1 இருந்தாலே போதும், நமக்கு 1 அப்படிங்கிறது கிடச்சிரும். ஸோ அடுத்தது பார்த்திங்கன்னா ரெண்டுமே 0, அதனால் 0 தான் வந்திருக்கும். இங்கேயுமே பார்த்திங்கன்னா ரெண்டுமே 0, அதனால் 0 தான் வந்திருக்கும். ஸோ இங்கே என்ன ஆன்சர் கிடச்சிருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 0011 அப்படிங்கிறது கிடச்சிருக்கும். ஸோ இது வந்து எதற்கு ஈக்குவலண்ட் பைனரி அப்படின்னு பார்த்தீங்கன்னா 3ஓட ஈக்குவலண்ட் பைனரி வேல்யூ. ஸோ அதனால தான் நமக்கு இங்கே ஆன்சர் என்ன கிடச்சிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 3 அப்படிங்கிறது கிடச்சிருக்கு. இந்த எக்ஸ்க்ளூசிவ் ஆர் அப்படிங்கிறத அடுத்து நம்ம பார்க்க போகிறோம். இந்த எக்ஸ்க்ளூசிவ் ஆர் அப்படிங்கிறதுக்கு 2 எக்ஸ்க்ளூசிவ் ஆப்ரேட்டர் ஆஃப் ஆர் நம்ம என்ன யூஸ் பண்ணுறோம்னா கேப் சிம்பிள் யூஸ் பண்ணுறோம். அதை 3 யூஸ் பண்ணுறேன். ஆன்சர் என்ன கிடைக்குதுன்னு பார்த்தீங்கன்னா 1. இது எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரெண்டுலேயுமே சேம் வேல்யூ, அதாவது 0, ரெண்டுலேயுமே சேம் 0வோ அல்லது ரெண்டுலேயுமே 1 இருந்ததுன்னா அதுக்கு ஆன்சர் என்ன வரும்னா 0ன்னு வரும். ரெண்டுலேயுமே
டிஃப்ரெண்ட் வேல்யூ இருந்ததுனா தான். ஒரு இதில் 1 இருந்தால் 1ல் 0 இருக்கணும், 1ல் 1 இருந்ததுன்னா இதில் 0 இருக்கும். ஸோ அப்படி மாற்றி இருந்ததுன்னா மட்டும்தான் ஆன்சர் வந்து 1ன்னு வரும். ஸோ இங்கே கவனிங்க, மேலே வந்து 0 இருக்குது, கீழே 1 இருக்குது. ஸோ இங்கே என்ன ஆன்சர் கிடச்சிருக்கும் அப்படின்னா 1ன்னு இந்த பிட்டுக்கு வந்திருக்கும். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ரெண்டுலேயுமே சேம் பிட் இருக்குது, அதனால் 0ன்னு தான் கிடச்சிருக்கும். இங்கேயுமே சேம் பிட் தான் இருக்குது, அதனால் 0ன்னு கிடச்சிருக்கும். இங்கேயும் ரெண்டும் சேம் பிட்டாக இருக்குது, அதனால் 0ன்னு தான் கிடச்சிருக்கும். அப்போ என்ன நமக்கு ஆன்சர் கிடைக்கும்னா 001 அப்படின்னு கிடச்சிருக்கும். இந்த 001 அப்படிங்கிறது எதுக்கு ஈக்குவலன்ட் பைனரி அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1ஓட பைனரி. ஸோ அதனால தான் நமக்கு இங்கே என்ன ஆன்சர் கிடச்சிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1 அப்படிங்கிற வேல்யூ வந்து நமக்கு கிடச்சிருக்கு. ஸோ அடுத்து நம்ம ஃபைனலாக பார்க்குறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா காம்ப்ளிமெண்ட்ரி அப்படிங்கிறது. ஒரு வேல்யூ கொடுக்குறோன்னா அதனுடைய காம்ப்ளிமெண்ட் என்ன அப்படிங்கிறது கண்டுபிடிக்கிறதுக்காக யூஸ் பண்ணுறோம். ஸோ இங்கே காம்ப்ளிமெண்ட் ஆஃப் 2 அப்படின்னு சொல்கிறோம். ஆன்சர் என்ன கிடைக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா -3 அப்படின்னு கிடைக்குது. ஸோ இது என்ன கொடுக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது என்ன எதனுடைய ஷார்ட் ஃபார்ம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா -2 + 1 இதனுடைய ஷார்ட் ஃபார்ம் தான் அது. அதாவது நம்ம எந்த வேல்யூவுக்கு வந்து காம்ப்ளிமெண்ட் கண்டுபிடிக்கிறோமோ அதோட 1 ஆட் பண்ணி அதனுடைய மைனஸ் தான் நெகட்டிவ் நம்பர் தான் நமக்கு என்னவா கிடைக்கும் அப்படின்னா காம்ப்ளிமெண்ட் வேல்யூவாக கிடைக்கும். ஸோ இப்போ நீங்கள் வேணால் செக் பண்ணி பாருங்கள். ஸோ 3 + 1 4 அதனுடைய மைனஸ் வேல்யூ. ஸோ இதுதான் வந்து நமக்கு காம்ப்ளிமெண்ட்டாக கிடைக்கும். இந்த காம்ப்ளிமெண்ட்ரி யூஸ் பண்ணுறோன்னா என்ன நமக்கு ஆன்சர் கிடைக்குங்கிறத பார்த்துக்கிறோம். அடுத்து நம்ம பார்க்குறது பார்த்திங்கன்னா இந்த ஷிஃப்ட் லெஃப்ட் ஆப்ரேட்டரை பற்றி பார்க்க போகிறோம். ஷிஃப்ட் லெஃப்ட்லேருந்து ஒரு பிட்டை வந்து ஷிஃப்ட் பண்ணுறதுக்கு நம்ம யூஸ் பண்ணுறது வந்து இந்த ஷிஃப்ட் லெஃப்ட் ஆப்ரேட்டர். ஸோ இந்த ஷிஃப்ட் லெஃப்ட் ஆப்ரேட்டரை யூஸ் பண்ணோம்னா நமக்கு என்ன ஆன்சர் கிடைக்கும் அப்படிங்கிறத பார்ப்போம். ஸோ ஒரு சின்ன எக்ஸாம்பிள், 2 ஷிஃப்ட் லெஃப்ட் 1 பிட், ஒரு பிட்டை நம்ம வந்து ஷிஃப்ட் லெஃப்ட்லேருந்து ஷிஃப்ட் பண்ணுறோம் அப்படிங்கிறத இங்கே கொடுக்குறோம். அந்த 1 வந்து என்னென்னா ஒரு பிட்டை நான் ஷிஃப்ட் பண்ணுறேன் அப்படிங்கிறத கொடுக்குறேன். ஸோ எனக்கு என்ன ஆன்சர் கிடைக்குதுன்னு பார்த்தீங்கன்னா 4. இது எப்படி கிடச்சிது அப்படிங்கிறத பார்ப்போம். 2ஓட பைனரி வேல்யூ 0010. ஸோ இங்கே நான் என்ன செஞ்சுருக்கேன் அப்படின்னா லெஃப்ட்லேருந்து ஒரு பிட்டை ஷிஃப்ட் பண்ணியிருக்கேன். ஸோ லெஃப்ட்லேருந்து ஒரு பிட்டை நான் ரிமூவ் பண்ணுறேன் அப்படின்னா இந்த சைடு ஒரு பிட்டு 0ங்கிறத நம்ம ஆட் பண்ணிக்குவோம், அவ்வளோதான். ஸோ அப்படி ஆட் பண்ணும்போது இங்கேருந்து ஒரு 0வை நான் ரிமூவ் பண்ணுறேன். அப்போது அடுத்து மீதமுள்ள பிட்டு 0100. நம்ம இங்கேருந்து ரிமூவ் பண்ண ஒரு பிட்டை ரிமூவ் பண்ணுறதுனால முன்னாடி ஒரு பிட் வந்து நம்ம ஆட் பண்ணுறோம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இதனுடைய ஈக்குவலண்ட் டெசிமல் வேல்யூ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 4ஓட பைனரி தான் 0100. ஸோ அதனால தான் நமக்கு இங்கே என்ன ஆன்சர் கிடச்சிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 4. இதுதான் வந்து ஷிஃப்ட் லெஃப்ட் ஆப்ரேட்டர். ஷிஃப்ட் லெஃப்ட் ஆப்ரேட்டர்னால் நல்லா ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. லெஃப்ட்லேருந்து ஒரு பிட்டோ நம்ம இங்கே 1ன்னு கொடுத்துருக்கனால 1 ஒரு பிட் வந்து ஷிஃப்ட் பண்ணுது. 2ன்னு கொடுத்தோம்னா 2 பிட்டை ஷிஃப்ட் பண்ணும். ஸோ எத்தனை பிட்டை ஷிஃப்ட் பண்ண விருப்பப்படுறோமோ லெஃப்ட் சைட்லேருந்து ஷிஃப்ட் பண்ணும். இதுதான் வந்து லெஃப்ட் ஷிஃப்ட் ஆப்ரேட்டர். ஸோ அடுத்து நம்ம பார்க்க போகிறது பார்த்திங்கன்னா ரைட் ஷிஃப்ட் ஆப்ரேட்டர். ஸோ அதே இதுக்கு நம்ம ரைட் ஷிஃப்ட் ஆப்ரேட்டரை யூஸ் பண்ணுவோம், ஒரே ஒரு பிட்டை வந்து ஷிஃப்ட் பண்ணுறதுக்காக. இதை ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. இதே தான் நமக்கு வரப்போகுது. இதுதான் வந்து 2ஓட பைனரி வேல்யூ. இங்கே ரைட்டில் இருந்து நம்ம ஷிஃப்ட் பண்ண போகிறோம். ரைட்லேருந்து ஒரு இதை ரிமூவ் பண்ண போகிறோம். அப்போ ஒரு இதை ரிமூவ் பண்ணோம்னா லெஃப்ட்டில் ஒரு 0 நம்ம ஆட் பண்ண போகிறோம். அப்போது இதுக்கு என்ன ஆன்சர் கிடைக்குதுன்னா 1ன்னு கிடைக்குது. இங்கே நல்லா நான் பாருங்கள், இதில் வந்து 0 ரிமூவ் பண்ணிட்டோம்னா இங்கே என்ன வந்திருக்கும் 100. இங்கே ஒரு 0 வரப்போகுது. ஸோ என்ன ஆடாக இருந்திருக்கும், எப்படி கிடச்சிருக்கும்னா 0001. ஏன்னா இதுக்கு முன்னாடி இருந்த 0 தான் நம்ம ரைட்டில் இருந்து ஷிஃப்ட் ரிமூவ் பண்ணியிருக்கோம். ஸோ அதனால் கிடைக்கும். ஸோ இது எதனுடைய ஈக்குவலன், இந்த பைனரியோட ஈக்குவலன் டெசிமல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1. ஆக்சுவலாக 1ஓட பைனரி தான் 0001. ஸோ அதனால் நமக்கு என்ன கிடச்சிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஷிஃப்ட் ரைட் ஆப்ரேட்டர் யூஸ் பண்ணதுனால ரைட்லேருந்து ஒரு பிட் ரிமூவ் ஆகுது. ஸோ அது 0ங்கிற பிட்டாக இருந்ததுனால ரிமூவ் ஆயிடுச்சு. மற்ற எல்லாமே அங்கே ஷிஃப்ட் ஆகி வந்துடும். அதனால தான் ஷிஃப்ட் ஆப்ரேட்டர். நல்லா ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. ரிமூவ் பண்ணுறோன்னா அதை வந்து ரிமூவ் பண்ணும்போது மீதம் ஃபுல்லாக ஷிஃப்ட் ஆகி அந்த இடத்துக்கு வந்துடும். அதுதான் ஷிஃப்ட் ரைட், ஷிஃப்ட் லெஃப்ட்னு சொல்கிறோம். லெஃப்ட்டில் நீங்கள் அதை ஒரு பிட்டை ரிமூவ் பண்ணிங்கன்னா மற்ற எல்லா பிட்டும் ஷிஃப்ட் லெஃப்ட்டுக்கு ஷிஃப்ட் ஆகி போகும். இதுதான் லெஃப்ட் ஷிஃப்ட் ஆப்ரேட்டர். ரைட்டில் ஷிஃப்ட் பண்ணுறதுக்கு வந்து ரைட் ஷிஃப்ட் ஆப்ரேட்டர் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். இதுதான் வந்து பிட்வைஸ் ஆப்ரேட்டர் பைத்தானில் இருக்கிறது. இது எல்லாருக்கும் இந்த பிட்வைஸ் ஆப்ரேட்டர்ஸ் வந்து நல்லா புரிஞ்சிருக்கும்னு நான் நம்புகிறேன். இந்த வீடியோ வந்து உங்கள் எல்லாருக்குமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்ட்டு நான் நம்புகிறேன். இந்த சேனலை இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. நம்ம போஸ்ட் பண்ணக்கூடிய வீடியோஸோட அப்டேட்ஸ் வந்து உங்களுக்கு உடனுக்குடன் கிடைக்கும்.
இந்த வீடியோவை இதுவரைக்கும் முழுமையாக பார்த்த அனைவருக்கும் நன்றி, வணக்கம்.